கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் கோடை மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வெயிலின் தாக்கம் என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது. இருப்பினும் கடந்த சில தினங்களாக மாலை வேளைகளில் பெய்து வரும் அந்த கோடமழையின் தாக்கமாக சற்று அந்த வெப்பம் என்பது குறைந்து ஒரு இதமான ஒரு சூழல் காலநிலை நிலை வருகிறது என்று கூற வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி நோக்கி எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழகம், கேரளா, அதே போன்று வெளிநாடுகளில் இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அந்த சுற்றுலா தலங்களை ரசிக்க ஒவ்வொரு பகுதிகளிலும் புரிந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவும் இன்றைய தினம் காலை முதல் கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. குறிப்பாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் கடந்த சில தினங்களாக அங்கு நீர்வரத்து என்பது மிக குறைந்திருந்தன. ஆனால் தற்பொழுது இங்கு அந்த கோடை மழை மாலை வேளைகளில் பெய்து வருவதால் சற்று தண்ணீர் என்பது அதிகரித்திருக்கிறது என்று கூற வேண்டும். ஆனால் அந்த தண்ணீரிலும் நீண்ட நேரம் ஒரு செலவிடும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காலை முதல் இங்கு ஏராளமான ஒரு சுற்றுலா பயணிகள் குவிந்து அவர்கள் சற்று மெதுவாக சொட்டி வரும் அந்த தண்ணீரில் நீண்ட நேரம் செலவிடுகின்றனர். அதே போன்று இங்கு இருக்கும் கூட்டங்களிலும் சிறுவர்கள் நீண்ட நேரம் செலவிடுகின்றனர். அதே போன்று மேல் பகுதியில் பாய்ந்து வரும் கோவையாற்றில் இருக்கும் அந்த படகு சவாரியிலும் நீண்ட நேரம் மக்கள், அதாவது சுற்றுலா பயணிகள் செலவிட்டு காட்சியை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது அங்கிருக்கும் வெயிலின் தாக்கமும் அதே போன்று வெப்பநிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் சற்று குறைவாக இருப்பதால் காலை முதல் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரி இருக்கட்டும், அதே போன்று திருப்பரப்பு, அதே போன்று பத்மநாபபுரம் அரண்மனை, வாசல் தொட்டிப்பாலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது. இதனால் உள்ளூரில் இருக்கும் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி என்பது கண்டிருக்கின்றனர்.